வணக்கம். மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? அதாவது கிரகங்களால் நமக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா, அல்லது கிரகங்களால் நமக்கு ஏதாவது இந்த மாதம் கெடுபலன்கள் உண்டா, அதிலேருந்து நம்ம ஏதாவது மீள்வதற்கு இறை வழிபாடு என்ன, இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம், இது நவம்பர் மாதம். கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 16ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்துக்கு போகிற 23ஆம் தேதி. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 26ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். ரொம்ப இந்த மாதம் கடைசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக கிட்டத்தட்ட சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், குறிப்பாக அந்த மாற்றங்கள் நன்மையா தீமையாங்கிறது மட்டும்தான் இப்போ பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பண வசதி இந்த மாதம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகமாக இருந்தால் கூட செலவுகள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் அங்கே வந்துடுவார். ஆல்ரெடி புதன் அங்கே தான் இருக்கார். 8ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, அவ்வளவு பழைய கடனில் இருந்து அடுத்து கடன் வாங்கிறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இயற்கையாக நடப்பதற்கான வாய்ப்பு. 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். ஆகையினால இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை தான் நீங்கள் பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னாலே பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம், முதலீடுன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள்னு அர்த்தம். ஆக நமக்கு முதலீடாக செலவினங்களாங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பண வசதி பொருள் வசதி இருக்கோ நீங்கள் எதுலையாவது இந்த மாதம் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையற்ற செலவினங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. எதிர்பாராத செலவினங்கள், திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இழப்பு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மாதம் இருக்குது. பட் ஒரு சில கெடுபலன்கள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. அந்த நன்மைகள் என்னன்னு பார்க்குற போதும் நம்மளால எனக்கு முன்னோர்களுடைய சொத்து இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அதிலிருந்து பெரிய லெவலில் எனக்கு வருமானங்கள் இல்லை, சம்பாத்தியங்கள் இல்லை, அல்லது அதிலிருந்து எனக்கு ஒரு பைசா கூட லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதன் மூலமாக வருமானங்கள் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பணம் பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை முன்னோர்களுடைய சொத்து இல்லாதவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பண வரவு இருக்குது. இன்னொரு பக்கம் இதுக்கும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பணமோ அல்லது பிஎஃப் பணமோ கிராஜுவேட்டி பணமோ அரியர்ஸ் பணமோ இன்சென்டிவ் பணமோ போனஸோ ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருந்தால் அது அத்தனையுமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் கிரகங்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், போராட்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், உடம்புல வேதனை, வலி இதையெல்லாம் கொடுத்தால் கூட இன்னொரு பக்கம் ஒரு சில நன்மைகளோ இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் பெருசாக ஹியூஜாக வேண்டாம். ஏன்னா நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் கிடைக்கணும், லாபம் கிடைக்கணும் எதிர்பார்ப்போம். இந்த மாதம் நம்முடைய தொழிலில் பெரிய ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால் அடைக்கி வாசிங்க. உங்களுக்கு வருமானங்கள் இல்லாமல் இல்லை, தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆகையினால அது விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம். ப்ராஃபிட் கிடைக்கிறதுலையுமே நிறைய தடை. நம்முடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் பிஸ்னஸில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய
கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் எம்என்சியில் இருக்கேன், ஆர் ஃபிட்டட் கன்சர்னில் இருக்கேன், அல்லது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், நீங்கள் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் கரியரில் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு என்னெல்லாம் தடை இருக்கோ அவ்வளவு இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கவனம் வேலையில். ஸோ பெருசாக எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் வரல, இன்சென்டிவ் வரல அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் விட்டுட்டு எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய கொலீக்ஸுமே உங்களோட சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுமே நிறைய உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. அவர்கள் கிரகங்கள் நல்லா இல்லாதனால நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் ரொம்ப கவனமாக இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சொல்லி அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் உங்களுடைய ஜாபில் இந்த மாதம் இருக்குது. நான் பெருசாக கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் யோசித்து செய்யுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லாருந்து மட்டும் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு மனசோட சாட்டிஸ்ஃபைடாக பண்ணால் மட்டும்தான் இந்த மாதம் எஃபர்ட் எடுத்து பண்ணால்தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதுலேயும் எதையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதம் ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா ஒரு ரொம்ப அறுதலான விஷயம், உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். எப்பவுமே சனி பார்த்தாலே அதிக உழைப்பு குறைந்த வருவாய் தான் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்புட் கிடைக்குமா அல்லது ரெகக்னைஸ் கிடைக்குமான்னா இல்லை. மற்றவங்கெல்லாம் மேலே போயிட்டுருக்கிறாங்க, நான் இப்போயே இப்படி தான் இருக்கேன் என்னுடைய வேலையில் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதம் பொறுமை. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த்து ஸோ ரொம்ப 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 இந்த மாதம் முக்கியம். ஏன்னா எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கும், அவங்க அத்தனை பேரும் நல்ல ஒரு டாக்டரை கவனித்து பாருங்கள். அது இல்லாமல் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஒருவேளை லோன் இல்லாதவங்க லோனை கிரியேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இனம் காண முடியாத கவலைகள், உடலில் வலி வேதனைகள் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், குரு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே உடல் ஆரோக்கிய குறைவு, இல் ஹெல்த் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே நமக்கு கிரகங்கள் இந்த மாதம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுலேயும் 4ல் குரு இருக்கிறது. எஜுகேஷன் மட்டும்தான் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் பரவாயில்லை. ஆனாலும் கூட 4ல் இருக்கக்கூடிய குரு நம்ம பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி அல்லது பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. ஸோ எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரகங்கள் நமக்கு இந்த மாதம் உண்டு பண்ணிகிட்டு இருக்கு. கவனம். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் இருக்குது. இந்த நவம்பர் மாதங்கிறது ஐப்பசி 15 கார்த்திகை 14 வரைக்கும் தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய காலமாக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் இறை வழிபாட்டை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிநாதன் முருகப்பெருமான எங்கெல்லாம் இருக்காரோ அவரை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் தன்வந்தரி பகவான பெருமாள் ஸ்தலத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.